Yes. So what is OVF? What is OVF file format பார்த்தோம். இப்போ ஒரு OVF file format மூலமா how to export and import the VM. So first what is export, what is import அப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்தெந்த சினாரியோக்கெல்லாம் இந்த ஃபைல் ஃபார்மேட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், இந்த OVF ஆர் இந்த OVA ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்ப என்கிட்ட இங்க ஒரு விசெண்டர் ரன் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு விசெண்டர் வேற எங்கேயோ லொகேஷன்ல ரன் ஆகிட்டு இருக்கு. மேபி இது சென்னை லொகேஷன் கூட வச்சுக்கோங்க. இது சென்னை லொகேஷன் விசெண்டர், இது ஒரு மும்பை லொகேஷன் விசெண்டர். மும்பை இது சென்னையில இருக்கிற டேட்டா சென்டரோட விசெண்டர், மும்பைல இருக்கிற டேட்டா சென்டரோட விசெண்டர். எனக்கு இங்க ஒரு விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த விர்ச்சுவல் மிஷினை இங்க இருந்து இங்க மைக்ரேட் பண்ணணும், இந்த விசெண்டர் கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ரெண்டுக்கும் விமோஷன் எனேபிள் இருந்தா கொண்டு வரலாம். சரியா? இப்ப இந்த விசெண்டர்ல இருந்து ஈஸியா கொண்டு வரலாம். பட் ரெண்டுக்குமே பிசிக்கல் கனெக்டிவிட்டி இருக்கணும். இருந்துச்சுன்னா விமோஷன் நெட்வொர்க் மூலமா ஐ கேன் ஏபிள் டு மைக்ரேட் த விர்ச்சுவல் மிஷின். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விசெண்டர் லிங்க்டு மோடுன்னு ஒன்று இருக்குது. அந்த லிங்க்டு மோடு மூலமாவோ அல்லது கிராஸ் விசெண்டர் மைக்ரேஷன் மூலமா பண்ணிக்கலாம். பட் அப்படி பண்றப்ப ரெண்டுக்குமே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்கணும். இப்ப சினாரியோ என்ன அப்படின்னா, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இல்லை. இந்த ரெண்டு விசெண்டரும் டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல இருக்குது, வேற லொகேஷனு. இதுக்கு ரெண்டுக்குமே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இல்லை. பட் எனக்கு ஆனா இங்க இருக்கிற ஒரு விஎம் எனக்கு இங்க கொண்டு வரணும். அப்ப இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின், எனக்கு கேட்கப்பட்ட ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின். இந்த சினாரியோ எனக்கு கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் விசெண்டர் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் விசெண்டருக்கு எனக்கு என்னைக்குமே கம்யூனிகேஷனே கிடையாது, பிசிக்கல் நெட்வொர்க்ல இல்ல. அது வேற எங்கேயோ டேட்டா சென்டர்ல இருக்குது, இது வேற எங்கேயோ டேட்டா சென்டர்ல இருக்குது. பட் எனக்கு வந்து விஎம் இங்க இருந்து இங்க கொண்டு வரணும், எப்படி கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வச்சாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம ஃபைல் ஃபார்மேட் மூலமா பண்ணிக்கலாம். அந்த OVA ஆர் OVF ஃபைல் ஃபார்மேட் மூலமா we can able to move the virtual machine from one data center to another data center. பட் ஆனால் இதுக்கு டவுன் டைம் தேவை. நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து லைவா பண்ண முடியாது. இதுக்கு வந்து கண்டிப்பா டவுன் டைம் தேவை. டவுன் டைம் மீன்ஸ் அந்த விர்ச்சுவல் மிஷினை, எந்த விர்ச்சுவல் மிஷினை மைக்ரேட் பண்ண போறோமோ அந்த விர்ச்சுவல் மிஷினை நம்ம பவர் ஆஃப் பண்ணணும். பவர் ஆஃப் பண்ணாதான் நம்மளால அதை OVF ஃபைல் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறமா அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை OVF ஃபைல் ஃபார்மேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணணும். இந்த விர்ச்சுவல் மிஷினை என்ன பண்ணணும் அப்படின்னா, OVF ஃபைல் ஃபார்மேட்டா கொண்டு வரணும். ஸோ OVF ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறது ஓப்பன் விர்ச்சுவலைசேஷன் ஃபார்மேட். ஓகே, OVF ஃபைல் ஃபார்மேட்டை கொண்டு வந்து இந்த ஃபைல் ஸ்டோர் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் இப்போ அதை ரன் பண்ணியிருக்கேன். அதை எப்படி நீங்கள் OVF ஃபைல் ஃபார்மேட்டை கொண்டு வரலாம் அப்படின்னா, விர்ச்சுவல் மிஷின் பவர் ஆஃப் இருக்கப்போ பண்ண முடியும். இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் பவர் ஆன் இருக்குது, இதை ட்ரை பண்ணால் பண்ண முடியாது. ரைட் கிளிக் பண்ணிட்டு டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெம்ப்ளேட் போனோம்னா there is option export to OVF template. நீங்க VM எக்ஸ்போர்ட் பண்ணணும் இங்க இந்த விசெண்டர்ல. தென் அந்த ஃபைலை அந்த ஃபைலை வேற ஒரு மீடியம்ல கையில வச்சுக்கிட்டு அதை அதுக்கு இம்போர்ட் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போறோம், அந்த விர்ச்சுவல் மிஷினை எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். சோ அப்ப நான் புரியல என்னது, எஸ் மீட் பண்ணுங்க. இப்ப இந்த விர்ச்சுவல் மிஷினை நான் OVF கொண்டு வரணும். அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு there is option template. இந்த டெம்ப்ளேட்ல there is option export OVF template. VM பவர் ஆஃப் இருக்கும்போது மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். ப்ரீ ரெக்வசைட் என்னன்னா, VM பவர் ஆன்ல இருந்தா பண்ண முடியாது. சரியா? ஸோ எக்ஸ்போர்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மல்டிபிள் ஃபைல்ஸா வரும். நான் இப்போ ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், அதனால எங்களுக்கு மல்டிபிள் ஃபைல்ஸா வந்துருக்கு பாருங்க. .ovf அப்படின்னு ஒரு ஃபைலா வரும், .vmdk அப்படின்னு ஒரு ஃபைலா வரும், அப்புறம் ஒரு ISO இமேஜ் மாதிரி ஒரு டிஸ்க் இமேஜ் ஃபைல் ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் .environ ஃபைலா வரும். ஸோ இந்த ஃபைல்ஸ் கிட்டத்தட்ட
ஒரு 4 ஃபைலா வந்து இது வந்து பிரியும். .bmdk, .nvram, அப்புறம் ISO image, அப்புறம் .ovf. இந்த மாதிரி ஒரு 4 ஃபைலா வந்து இது டவுன்லோட் ஆகும். இந்த ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகணும். ஒன்ஸ் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி நடக்கும்னா, இப்ப இது சென்னை வி சென்டர். சென்னை வி சென்டர்ல இருந்து ஐ ஹவ் டவுன்லோடட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிடுறேன். டவுன்லோட் பண்ணி இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் இது எல்லாத்தையும் நான் ஒரு காப்பி பண்ணி ஒன்று ஒரு ஷேர் டிரைவ்ல போட்டு அந்த டேட்டா சென்டர் கொண்டு போகலாம். இல்லை எதுவுமே கம்யூனிகேஷன் இல்லாட்டி வேற வழியே இல்லை, இதை நீங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஃபைலை காப்பி பண்ணி ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல போடுங்க. எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல போட்டதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை இந்த டேட்டா சென்டர் கொண்டு போகணும். டேட்டா சென்டர் கொண்டு போயிட்டு ஜம்ப் சர்வர்ல இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணணும். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தென் அந்த ஃபைலை லோக்கல் உங்களோட ஜம்ப் சர்வர்ல காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தேர் இஸ் ஆப்ஷன் இம்போர்ட். ஸோ சோர்ஸ் டெஸ்டினேஷன்ல இருந்து ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா டெஸ்டினேஷன் வி சென்டருக்கு போயிட்டு அந்த ஃபைலை இம்போர்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா வி கேன் ஏபிள் டு பவர் ஆன் த விர்ச்சுவல் மிஷின். இங்க இந்த விர்ச்சுவல் மிஷின் எப்படி இருந்ததோ அதே விர்ச்சுவல் மிஷின் இங்க வந்துடும். மீன்வேல் இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் ஆல்ரெடி ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி காமிச்சிருவேன். லெட்ஸ் வெயிட். இது ஆல்மோஸ்ட் ஒரு 6 GB இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். விஎம் ஃபைல் சைஸை பொறுத்து டவுன்லோட் ஆக டைம் ஆகும். நம்மளோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 8 GB இருக்குது இந்த விஎமோட ஃபைல் சைஸ். அதனால அதுக்கான டைமிங் எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இதை கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை இம்போர்ட் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சேம் இந்த கிளஸ்டர் ரைட் கிளிக் பண்ணுறீங்களோ அல்லது இந்த ESXi ரைட் கிளிக் பண்ணுறீங்க. இந்த சோர்ஸ் டெஸ்டினேஷன் போயிட்டு அந்த ESXi ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு தேர் இஸ் ஆப்ஷன் டெப்ளாய் OVF டெம்ப்ளேட். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும், செலக்ட் OVF டெம்ப்ளேட்னு கேட்கும். சரியா? செலக்ட் OVF டெம்ப்ளேட் கொடுக்குறப்ப நீங்க லோக்கல் ஃபைல் கொடுங்க. லோக்கல் ஃபைல் கொடுத்துட்டு எந்த இடத்துல அந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த .bmdk .nvf அந்த ஃபைலை அதை நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணணும், அப்போ ஒர்க் அவுட் ஆகும். செலக்ட் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் கொடுத்து அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கான நேம் கொடுங்க. நேம் கொடுத்துட்டு அந்த விர்ச்சுவல் மிஷின் எந்த டேட்டா சென்டர்ல வைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஸோ நேம் கொடுத்துட்டேன். நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த ESXiல அந்த விர்ச்சுவல் மிஷினை நம்ம ரன் பண்ண போறோம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ESXi செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் அப்புறம் ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணணும். எந்த டேட்டா ஸ்டோர்ல அந்த விர்ச்சுவல் மிஷின் ரன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் நம்ம செலக்ட் பண்ணணும். கொடுத்துட்டு நீங்க ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அந்த விஎம் வந்து பவர் ஆன் ஆயிரும். மறுபடியும் நெக்ஸ்ட் போறேன். ஸோ எனக்கு எந்த டேட்டா ஸ்டோர் அந்த டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் நெட்வொர்க் ஏதோ இருந்துச்சுன்னா நீங்க நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபினிஷ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் ஆயிரும். அந்த விர்ச்சுவல் மிஷின்ல மூலமா சரி அங்க என்ன டேட்டா இருந்துச்சோ அந்த பை த வே அதே டேட்டா நமக்கு இங்கே வந்துடும். சரியா? ஸோ இதுல யாரும் டவுட் இருந்தா கேளுங்க. சார் இது வித்தின் லேண்ட்ல கூட பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். உங்களுக்கு வித்தின் லேண்ட்ல பண்ணிக்கலாம். பட் வித்தின் லேண்ட்ல பண்றதுல உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு வித்தின் லேண்ட்ல வந்து மோஸ்ட்லி நீங்க மைக்ரேட் பண்ணிக்கலாம். மைக்ரேட் பண்ண முடியாத இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இப்போ ஒரு சர்வர்ல ஐபி சம்திங் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுல இருக்கிற சைட்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணி போட்டா அந்த விஎம்ல வந்து நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் ப்ராப்பரா பண்ணா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஆகுங்க சார். அதனால சார் இல்ல நீங்க சொல்ற சினாரியோ வந்து தப்பான சினாரியோ இருக்குது. பட் ஆனா நீங்க எந்த சினாரியோல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து
இதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்பனாலும் இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே டேட்டா சென்டர்ல கூட பண்ணிக்கலாம், இல்ல வேற டேட்டா சென்டர்ல கூட பண்ணிக்கலாம், எங்கனாலும் பண்ணிக்கலாம் இதை வச்சுக்கிட்டு நீங்க. ஓகே சார். ஆனா அதுக்கு ஐபி எப்படிங்க சார்? எதனா சேஞ்ச் ஆகுமா? சேம் அதுல இருக்கிற ஐபி? சேம் ஐபி தான் இருக்கும், நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் ஐபி எல்லாமே. ஓகே ஓகே சார். சோ அதே மாதிரி உங்களுக்கு இதுல கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு டவுட்னா, சொல்லுங்க. இப்போ நம்ம லோக்கல் ஃபைல் கிளிக் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு மேல யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ இப்போ நான் இந்த ஃபைலை வந்து நான் ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி ஒரு டிரைவ்ல வச்சுட்டு ஸோ அந்த பார்த்து நான் இதுல காமிச்சு விட்டேன் அப்படின்னா அதுல இருந்து டைரக்ட் ஆகுமா? இன்டைரக்ட் ஆகுமா? இல்ல கூகுள் டிரைவ்ல இருந்து ஆகாது, உங்களோட ஷேர் பாத்ல இருந்து ஆகும். அதுக்காக தான் அந்த இது கொடுத்திருக்காங்க, ஷேர் பாத். ஓகே. இல்ல மேல யூஆர்எல் சொல்லிருந்தீங்களா? இல்ல யூஆர்எல் அந்த யூஆர்எல் கிடையாது, ஷேர் பாத்தோட யூஆர்எல். உங்களோட ஃபோல்டர் எதுவும் ஷேர் ஃபோல்டர் நீங்க வந்து அந்த ஃபைலை வச்சிருக்கீங்கன்னா அந்த ஷேர் ஃபோல்டரோட யூஆர்எல் நீங்க கொடுக்கலாம். சோ இது மோஸ்ட்லி only for migration purpose-க்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இத வந்து ஒரு லொகேஷன்ல இருந்து அதர் லொகேஷன். ஆமா. இதுல OVF ஃபைல் இந்த VM கிரியேட் பண்ண அப்புறம் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் கொடுக்கணுமா? அது ஐபி கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஐபி எல்லாம் சேஞ்ச் பண்ணனும். நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் எல்லாமே அந்த டேட்டா எல்லாமே அப்படி அந்த அப்ளிகேஷன் டேட்டா எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க ஐபி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க உள்ள போயிட்டு நெட்வொர்க் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இதுல நம்ம ஓவிஎஃப் ஃபைல எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதா விசென்டர்ல? இதுல நமக்கு வந்து இங்க வந்து ஒன்லி ஒன் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஓவிஎஃப் ஃபைல் மட்டும் தான் இருக்கும். ஓவிஎஃப் ஃபைல் இங்க கிடையாது. ஓவிஎஃப் மட்டும் தான் நம்ம டெம்ப்ளேட்ல போனீங்கன்னா only ஓவிஎஃப் மட்டும் தான் நீங்க பண்ண முடியாது. ஓவிஎஃப் ஃபைல் பண்ண முடியாது. ஓகே. இது மல்டிபிள் ஃபைல் கிரியேட் ஆகுதுல, அதுல என்னென்ன ஃபைல் கிரியேட் ஆகும் தெரியும்? .bmdk environ ஃபைல், அப்புறம் இது ISO இமேஜ் ஃபைல் ஒன்னு, OVF ஃபைல் ஒன்னு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த எக்ஸ்டென்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குமானா? எதோட எக்ஸ்டென்ஷன்? இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப ISO அதுக்கப்புறம் அது மாதிரி சொன்னீங்கல்ல, சோ அது ஒன்னொன்னு என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? புரியல, எதை பத்தி கேக்குறீங்க? புரியல, இங்க இருக்காங்க. அதே OVF ஃபைல், VMDK ஃபைலோட எந்த ஃபைல்னு கேக்குறாரு. சி உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்விரான் ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகுது? ஆமா, கான்ஃபிகரேஷன் ஃபைல். நோ, என்விரான் ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகுது? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். .bmdk எதுக்கு யூஸ் ஆகுது? என்விரான் ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகுது? டிஸ்க் VMDK வந்து டிஸ்க் ஃபைல். ஓகே, VMDK வந்து டிஸ்க் ஃபைல். ஓகே, என்விரான் வந்து பயாஸ் ஃபைல். அவ்வளவுதான். இது வந்து டிஸ்க் இமேஜ் ஃபைல், அதாவது ISO ஃபைல் மாதிரி ஒரு ஃபைல் வரும். இது அந்த ஃபைல் ஃபார்மட். OVF க்கு ஃபைல் ஃபார்மட். சோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நான் இப்போ உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி காமிச்சறேன். நான் 0 KB தான் கட்டுதுனா. இன்னொரு 2 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்பா. ஏம்பா. ஸோ இது கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணி அந்த விஎம் பவர் பண்ணி காமிக்கிறேன். சேம் இதே சென்டரோட பண்ணிக்கலாம்.
சார் நீங்க எப்படிங்க சார் ஆன்சரை எக்ஸ்போஸ் பண்ணீங்க? அந்த ஒரு லொகேஷன் டு அதர் லொகேஷனுக்கு இந்த மெத்தடை எப்படி சார் ஆன்சரை எக்ஸ்போஸ் பண்ணீங்க? புரியல, எந்த ஆன்சரை எக்ஸ்போஸ் பண்றேன் புரியல. இப்போ அதான் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னீங்களே சார். இப்ப என்ன சொன்னா அதான் இன்டர்வியூ சொன்னேன் நானு. இல்ல நீங்க எப்படி சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப சொன்னதுதான். By the help of OVF file format, we can able to migrate the VM from one vCenter to another vCenter, but it definitely need a downtime. இது downtime இல்லாம பண்ண முடியாது. So we need to power off the VM. We need to convert the VM file into OVF. So import the OVF file into the any hard disk, then export to the file to the destination vCenter. ஓகே சார். ஸோ சோர்ஸ் ரீசன்ல இம்போர்ட் பண்றோம், ஃபைலை வந்து இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா டெஸ்டினேஷன்ல இருந்து சாரி ராங்கா சொல்லிட்டேன். சோர்ஸ் ரீசன்ல இருந்து ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்றோம், தென் டெஸ்டினேஷன்ல இருந்து ஃபைலை இம்போர்ட் பண்றோம். ஓகே சார். Oh my god, still 2 GB இருக்குது. இது இன்னும் டைம் எடுக்குங்க. ஸோ 6.5 GB மட்டும் தான் இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு. அகைன் வந்து 2.3 GB வந்து ஸ்டில் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் ஒரு 5 minutes எடுக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் இதில் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தட் தான். நீங்கள் இந்த விஎம் இந்த ஹோஸ்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு டெப்ளாய் ஃப்ரம் OVF அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூ கேன் டெப்ளாய். ஸோ இதில் எங்கே இருக்குதோ அந்த சப்போஸ் உங்களோட டேட்டா வந்து அந்த OVF ஃபைல் வந்து ஏதாவது ஒரு ஷேர் டிரைவ்ல இருக்குது, வேற ஒரு சர்வரில் இருக்குன்னா நீங்கள் அந்த சர்வரோட IP கொடுத்துக்கலாம் இங்கே. அல்லது நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் வச்சிருக்கீங்க, லோக்கல் ஃபைல் இருக்குன்னா நீங்கள் லோக்கல் ஃபைல் கொடுத்துக்கலாம்.